அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். நேற்றைய தினம் காலை நம் நாடு நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டிருந்தோம், இந்த 1700 ரூபாய் தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த சம்பளம் எப்போது உயரப்போகின்றது, உயர்வடைய போகின்றது என்று. அதற்கான ஒரு தீர்மானம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஆனால் இன்னும் வர்த்தமானியில் வெளியாகவில்லை. 1700 ரூபாய் நாள் சம்பளம் தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விவகாரம் தொடர்பில் நிர்ணய சபையில் தீர்மானம் நிறைவேற்றம் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போன்று தினகரன் பத்திரிகையிலும் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. நிபந்தனைகளை முன்வைத்த முதலாளிமார் சம்மேளனம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாட்சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கான தீர்மானம் சம்பள நிர்ணய சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளர் HKKA ஜெயசுந்தர தலைமையில் நாராயண்பேட்டையில் உள்ள தொழில் திணைக்களத்தில் நேற்று திங்கட்கிழமை சம்பள நிர்ணய சபை கூடிய போதே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம், 350 ரூபாய் உற்பத்தி திறன் கொடுப்பனவையும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 9 பேர் வாக்களித்தனர். சம்பள நிர்ணய சபையின் தொழில் அமைச்சின் நியமன உறுப்பினர்களான மாலக்க வீரசிங் ஆராய்ச்சி கயான், ஓவிட்டிகல மற்றும் வி ஜீவானந்தராஜ ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தொழிற்சங்கங்கள் சார்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சட்ட ஆலோசகர் கே மாரிமுத்து, இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முத்துக்குமார், விவசாய தோட்ட தொழிலாளர் சார்பில் RM கிருஷ்ணசாமி, அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சார்பிலும் ஒருவர் கலந்து கொண்டார். அவர் சங்கத்தின் சார்பில் கிட்னன் செல்வராஜா, இலங்கை செங்கொடி சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் மேனகா கந்தசாமி மற்றும் PG சந்திரசேன் உள்ளிட்ட 9 பேரும் தொழில் தருணர் சார்பில் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக 4 மணித்தியாலயங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முதலாளிமார் சம்மேளனத்தின் நிபந்தனைகளாக 1700 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்குவதாயின் தம்மால் முன்வைக்கப்படும் 4 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு முதலாளிமார் சம்மேளனம் வலியுறுத்தியது. அவற்றில் முதலாவது, தேயிலை ரப்பர் உற்பத்தி மற்றும் உற்பத்தி தொழில்களில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 3 வருடங்களுக்கு 1350 ரூபாவை வழங்க வேண்டும் என்பதாகும். இரண்டாவது, இந்த தொகைக்கு மாத்திரமே ஊழியர் சேமலாப நிதி, நம்பிக்கை நிதி உள்ளிட்டவை வழங்கப்படும். மூன்றாவது, தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு மேலதிக கிலோவுக்கும் 50 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். ஒரு தொழிலாளிக்கு அவர் நாள்தோறும் பறிக்கும் கிலோவுக்கு மேல் ஊதியம் வழங்கப்படும் தொகை வரையறுக்கப்படவில்லை. அது பறிக்கப்படும் கிலோவுக்கு மேல் 350 ரூபாவுக்கு அதிகமாகவும் இருக்கலாம். தொழிலாளர்கள் 3 வருடம் முடிவடைவதற்கு முன் எந்த விதத்திலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கவோ மீண்டும் சம்பள உயர்வை கோரவோ முடியாது என்பதும் 4வது நிபந்தனையாகும். இவற்றை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டால் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மீளப் பெறுவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என்று முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்த யோசனையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து நிலைவரத்தை கேட்டறிந்த ஜீவன், வடிவேல் ஆகியோர் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்த இந்த நிபந்தனைகளை ஆராய்ந்து தொழிற்சங்கத்தில் அவை தொடர்பில் தமது தொழிலாளர்களுக்கு அறிவித்தன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சம்பள நிர்ணய சபை உறுப்பினரான மாரிமுத்து மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினரான முத்துக்குமார் ஆகியோர் தமது செயலாளர்களான ஜீவன் தொண்டமான் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோருக்கு இவை தொடர்பில் அறிவித்தனர். வாக்கெடுப்பு இடம்பெற்றது. 1700 ரூபாய் நாளாந்த சம்பளம் என்பது தொழிற்சங்கங்களின் யோசனையாகும். 1350 ரூபாய் நாளாந்த சம்பளம் என்பது முதலாளிமார் சம்மேளனத்தின் யோசனையாகும். எனினும் அவர்கள் முன்வைத்த யோசனைக்கு ஏற்க முடியாதென 7 தொழிற்சங்கங்கள் ஒருமித்து தீர்மானித்த போதிலும் JVPயின் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம், இலங்கை செங்கொடி சங்கம் உட்பட 3 தொழிற்சங்கங்கள் 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்தன. இப்படித்தான் நேற்றைய தினம் 1700 ரூபாய் சம்பளம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1350 ரூபாவும் அதே போன்று 350 ரூபாய் உற்பத்தி திறன் கொடுப்பனவு. இந்த உற்பத்தி திறன் கொடுப்பனவு என்று சொல்லும்போது நீங்கள் பறிக்கும், அதாவது தோட்ட தொழிலாளர்கள் பறிக்கும் கொழுந்தின் கிலோ, ஒரு கிலோவுக்கு 50 ரூபாய், ஒரு நாளைக்கு 7 கிலோ பறித்தால் அந்த 350 ரூபாய் கிடைக்கும். அந்த 7 கிலோவுக்கும் அதிகமாக பறித்தால் எவ்வளவு தொகையோ அந்த தொகை கிடைக்கும். ஆனால் ஆரம்பத்தில் கூறப்பட்டது 1700 ரூபாயே சம்பளமாக தரப்படும் என்று. ஆனால் 3 வருடத்திற்கு நீங்கள் அல்லது தோட்ட தொழிலாளர்கள் எதுவுமே பேச முடியாது, ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, சம்பள உயர்வு கோர முடியாது. இதுதான்
முதலாளிமார் சம்மேளனத்தின் நிபந்தனைகள். சரி, இப்படி இருக்கும்போது பார்ப்போம். இன்னும் வர்த்தமானி வெளியாகவில்லை. வர்த்தமானி வெளியாகிய பிறகு தான் தெரியும். ஆனால் மனோ கணேசன் சொல்கின்றார், இது தேர்தல் குண்டு, தேர்தலுக்காக போடப்பட்ட ஒரு குண்டு, ஒரு நாடகம் என்று சொல்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, புதிய பாராளுமன்றத்திலேயே சமஷ்டி குறித்து கலந்துரையாட முடியும். நேற்றைய தினம் தமிழ் பொது கட்டமைப்பு உறுப்பினர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார். அதன் போது தெரிவித்திருக்கின்றார், இந்த பாராளுமன்றத்திலே ஒன்றும் செய்ய முடியாது ஐயா, நான் உங்களுக்காக வேண்டுமென்றால் புதிய பாராளுமன்றத்திலே இவற்றை பேச முடியும் என்று அவர் தெரிவித்தார். எப்படியோ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில நேரங்களில் இது ஒரு ஊகம்தான், தோல்வி அடைந்தாலும் கூட அவர் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பாராளுமன்றத்திற்கு வருவார். காரணம், அவர் இன்னும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் அப்படி பாராளுமன்ற உறுப்பினராக அவர் வருவதென்றால் வஜிர அபேவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். சரி, எது எப்படியோ புதிய பாராளுமன்றத்திலே சமஷ்டி தீர்வு குறித்து கலந்துரையாட முடியும். தமிழ் பொது கட்டமைப்பின் அரசியல் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி உத்தரவாதம். அடுத்த பொது தேர்தலின் பின்னரான புதிய பாராளுமன்றத்திலேயே தமிழ் மக்களுக்கான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்து கலந்துரையாட முடியும் எனவும், இருப்பினும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நடவடிக்கை எடுப்பதாகவும் தமிழ் பொது கட்டமைப்பு பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதாவது 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நடவடிக்கை எடுப்பதாகவும், அப்படி என்றால் நீங்கள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரத்தை தருவீர்கள். எனினும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தமிழ் மக்களின் தேவை என்பதை ஜனாதிபதியிடம் மீள வலியுறுத்திய தமிழ் கட்சி பிரதிநிதிகள் தற்போது வழங்கி இருக்கும் வாக்குறுதிகளை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குமாறும் அதன் பின்னர் மீண்டும் கலந்துரையாட முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இது எப்படியோ தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த விடயம் உள்ளடக்கப்பட வேண்டும். அதாவது, நான் வெற்றி பெற்றால் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன், அதே போன்று சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவேன் என்பதை நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடுவீர்களா? 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதிலே வெற்றி பெற்றால் இவற்றை செய்ய போவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருக்கின்றார். இதை எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, தமிழர்களுடனான இந்தியாவின் நெருக்கம் தொடர்பாக சீன தூதுவர் கேட்டறிந்தார். தமிழர்களின் இந்தியாவுடனான நெருக்கம் தொடர்பில் கேட்டறிந்த சீன தூதுவர், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்தியாவுடன் தமக்கு எந்த ஒரு போட்டியும் இல்லை என தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் தெரிவித்திருக்கும் சீன தூதுவர் ஷி ஷென்ஹாங், தமிழ் பிரதிநிதிகள் இந்தியாவுடன் மிக நெருக்கமாக பணியாற்றுவதற்கான காரணத்தை கேட்டறிந்துள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷென்ஹாங் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், ரா. சாணக்கியன் ஆகியோருடனான சந்திப்பொன்றின் போதுதான் இதை கேட்டிருந்திருக்கிறார். என்ன, உங்களோட ரொம்ப நெருக்கமாக இந்தியா பயணிக்கிறாங்க, என்ன சரி பிரச்சனைகள் இருக்கிறா என்ன மாதிரி என்று சில விஷயங்களை கேட்டறிந்திருக்கின்ற நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சமகால அரசியல் நிலவரம் மற்றும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடும் நோக்கிலே சீன தூதரகத்தால் இச்சந்திப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவங்களும் கொஞ்சம் எல்லா விடயத்தையும் அறிந்து வைத்திருப்பது நல்லது தானே. இந்தியா எந்த அளவு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தமிழ் கட்சிகளோடு நெருக்கமாக செயற்படுகின்றது, அதே இந்தியா எவ்வாறு மலையக தமிழ் கட்சிகளோடு செயற்படுகின்றது, அதே இந்தியா எவ்வாறு இலங்கையின் மத்திய அரசுடன் அல்லது பிரதான அரசுடன் எவ்வாறு செயற்படுகின்றது போன்ற விடயங்களை சீனா தெரிந்து வைத்துக் கொள்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. கூறப்படுவது நடக்குமா என்பது செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகுதான் பார்க்க வேண்டும். ஆனால் வேட்புமனுவில் நேற்றைய தினம் கைச்சாத்திட்டார். வேட்புமனுவில் கைச்சாத்திட்டார் அனுரகுமார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசாநாயக்க தேர்தலுக்கான வேட்புமனுவில் கைச்சாத்திட்டார். மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற திங்கட்கிழமை நிகழ்வு இடம்பெற்றது. ஆட்சியாளர்களால் இந்த நாடு பாரிய நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாக தெரிவித்த அவர், நெருக்கடியில் இருந்து நாட்டையும்
மக்களையும் விடுவிக்கும் சவாலை ஏற்றுக்கொள்ள தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் இந்த கையொப்பம் நிச்சயமாக வெற்றிக்கான கையொப்பமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும், அது வெற்றிக்கான கையொப்பமாக இருக்கின்றதா அல்லது எப்படி இருக்க போகின்றது என்று தெரியாது. காரணம் 3 முனை போட்டியாக இருந்தது. அதாவது ரணில் விக்ரமசிங்க, அதே போன்று சஜித் பிரேமதாஸ், அதே போன்று அனுரகுமார் திசாநாயக். இப்பொழுது அது 4 முனை போட்டியாக தீவிரமடைந்திருக்கின்றது. அதாவது நாமல் ராஜபக்சவின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்கான அறிவிப்பை அடுத்து, அல்லது அவர் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளப் போவதாக அறிவித்ததை அடுத்து இது 4 முனை போட்டியாக தற்போது உருவாகி இருக்கின்றது. காரணம், ரணில் விக்ரமசிங்க ஒரு தனி மனிதன், அல்லது ரணில் விக்ரமசிங்க ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் வந்தார் என்று அவரை புறந்தள்ளிவிட்டு அல்லது அவரை இந்த போட்டியிலே ஒதுக்கிவிட்டு பேச முடியாது. காரணம், அவரோடு 90க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரோடு இருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் இது 4 முனை போட்டியாக உருவெடுத்திருக்கிறது. சரி, ஏதோ எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி விடயங்கள் கையாளப்பட போகின்றது என்று. எதெப்படியோ கட்டுப்பணம் செலுத்தினார் தமிழ் பொது வேட்பாளர். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் சிட்பரன் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை நேற்று திங்கட்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் செலுத்தினார். தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெகு விரைவில் வெளியிடுவதற்கு தமிழ் பொது கட்டமைப்பினர் தீர்மானித்துள்ளனர். அத்துடன் தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுப்பது தொடர்பிலும் பொது கட்டமைப்பினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பிலிருந்து பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான யோசனைக்கு செயலுறு வழங்கும் நோக்கிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை கடந்த மாதம் 22ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. 8 தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தன. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல, இது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. இதன் மூலமாக ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். இது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படி என்று சொல்றார் MA சுமந்திரன். இது ஒரு தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கும் வேலை என்று பலர் சொல்லும் போது, கொழும்பிலிருந்து மனோ கணேசன் சொல்கிறார், தயவு செய்து உங்களது தமிழ் பொது வேட்பாளரை இந்த கொழும்பு பக்கம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க என்று சொல்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கிற்குள்ளே இந்த தமிழ் பொது வேட்பாளரை வைத்து கொள்ளுங்கள். காரணம், வடக்கு கிழக்குக்கு வெளியே உள்ள தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்வோம் என்று மனோ கணேசன் சொல்கிறார். அது எந்த விதத்தில் சாத்தியப்படும் என்று தெரியாது. ஏனென்றால் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று இருக்கும்போது அவருக்கு நாடு முழுவதும் சென்று வாக்கு கேட்கலாம். அவருக்கு களுத்துறையிலும் சென்று வாக்கு கேட்கலாம், காலியிலும் சென்று வாக்கு கேட்கலாம், மாத்தறையிலும் கேட்கலாம், அனுராதபுரத்திலும் கேட்கலாம், புலனறுவையிலும் கேட்கலாம். காரணம், அவர் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர். அவர் பொது தேர்தல் வேட்பாளராக இருந்தால் அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராக இருந்தால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 3 மாவட்டங்களில் மட்டும்தான் அவர் வாக்கு கேட்கலாம். அல்லது அவர் ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் நபராக இருந்தால் அவருக்கு அந்த பிரதேச சபை பிரிவிலோ அல்லது அந்த நகர சபைக்குட்பட்ட பிரிவிலோ அல்லது அந்த மாநகர சபைக்குட்பட்ட பிரிவிலோ தான் கேட்கலாம். ஆனால் இவர் பாராளுமன்றத்தையும் உள்ளூராட்சி மன்றத்தையும் மாகாண சபையும் தாண்டி ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக இருக்கிறார். அவருக்கு ஏனையா நாடு முழுவதும் சென்று வாக்கு கேட்க முடியாது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்கு மனோ கணேசன் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்று தெரியாது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்கின்றார், நாமல் வெற்றி பெறுவது உறுதி. நாமல் வெற்றி பெறுவார், பிரசாரங்களை நானே முன்னெடுப்பேன் என்கிறார் மஹிந்த. ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ச நிச்சயம் வெற்றி பெறுவார். தேர்தல் பிரசார திட்டங்களை நானே முன்னெடுத்துள்ளேன். எதிர்வரும் வாரம் முதல் தேர்தல் பிரசாரங்களை முன்னெடுப்போம் என பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் அம்பாந்தோட்டை தொகுதி அமைப்பாளர்களை நேற்று திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாமல் ராஜபக்ச வெற்றி பெறுவார் என்று கூறுகிறார். தேர்தல் காலத்தில் அரசியல் சேறுபூசல்களும் மீது போலி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் இயல்பானவையாகும்.
முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் ஏதும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே குற்றச்சாட்டுகளை நாங்கள் சளைக்கப் போவதில்லை. இலக்கை நோக்கி பயணிப்போம். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச நிச்சயம் வெற்றி பெறுவார். தேர்தல் பிரசார பணிகளை நானே முன்னெடுத்துள்ளேன். சகல தொகுதிகளிலும் அமைப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன். எதிர்வரும் வாரம் முதல் தேர்தல் பிரசார கூட்டங்களை நடத்துவோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றுள்ளவர்கள் மீது எவ்வித வெறுப்பும் கிடையாது. ஏனெனில் அரசியலில் ஏதும் நிலையானதல்ல. விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்தால் இணைத்துக் கொள்வேன். வெறுப்பை முன்னிலைப்படுத்தி அரசியலில் ஈடுபட முடியாது என்று சொன்னார். நேற்று திஸ்ஸ குட்டியாராய்ச்சி சொல்றாரு, எதிர்வரும் 21ஆம் திகதி, இம்மாதம் 21ஆம் திகதி நாமல் ராஜபக்சவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தை அனுராதபுர சல்காது விளையாட்டு மைதானத்தில் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். இது திஸ்ஸ குட்டியாராய்ச்சி பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர் சொல்றார். 21ஆம் தேதி சல்காது விளையாட்டு மைதானத்திலே மிக பிரம்மாண்டமாக முதலாவது கன்னி தேர்தல் பிரசார கூட்டத்தை அனுராதபுரத்திலிருந்து ஆரம்பிக்க நாங்கள் திட்டமிட்டோம். அந்த குழுவிலே யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்றால், அனுராதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஆகிய SM சந்திரசேன தான் பிரதான அமைப்பாளராக இருந்தார். பவித்ரா வன்னியாராஜ் என்று பலர் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் 21ஆம் தேதி வைக்க இருந்த அந்த கூட்டத்தை ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுரைக்கமைய 17ஆம் திகதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதியுமாகிய ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் 17ஆம் தேதி வைக்க திட்டமிட்டு விட்டார். சரி, விட்டுருவோமே என்று அவர்கள் விடவில்லை. அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? 17ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதி வரை யாருக்கும் இந்த மைதானத்தை கொடுக்கக்கூடாது, அல்லது அனுராதபுர சல்காது விளையாட்டு மைதானத்தை 23ஆம் தேதி வரைக்கும் புக் பண்ணிவிட்டோம், நாங்கள் அதை ஒதுக்கிவிட்டோம், இந்த 6 நாட்களுக்கும் எங்களுக்குத்தான் சொந்தம். அதாவது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய கட்சியின் தலைவர், பொதுஜன பெரமுனவின் தலைவர் நாமல் ராஜபக்சவின் கன்னி தேர்தல் பிரசார கூட்டம் 6 நாட்களுக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக SM சந்திரசேன இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றார். அதான் நேற்று திஸ்ஸ குட்டியாராஜ் சொல்கிறாரு, தென் அப்பி ரணில் விக்ரமசிங்க மாத்தாட்ட சாயோகி பலகரணும். நாங்கள் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம். இன் பஸ்ஸே அப்பி நாமல் மல்லிட்ட அப்பி சாயோகி கரணா, அல்லது நாங்கள் அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு நாங்கள் நாமல் மல்லியோடு நாங்கள் வேலை செய்வோம் என்று இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கின்றார்களாம். நேற்று திஸ்ஸ குட்டியாராய்ச்சி சொல்கிறார். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க இருக்கின்றது என்று. சரி, இப்படி இருக்கும்போது வேட்புமனு தாக்கலின் போது விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதாவது நாளை மறுதினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பொறுப்பேற்று நாளை மறுதினம் வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் முற்பகல் 11:30 மணி வரை இடம்பெற உள்ளதால் இக்காலப்பகுதியில் தேர்தல் ஆணைக்குழு அமைந்துள்ள சரணவீதி பிரதேசம் விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெற்றவர்கள் மற்றும் அனுமதி பெற்ற வாகனங்கள் மாத்திரமே சரண மாவட்டத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. சரியாக 2:30 மணித்தியாலயம் தான் தந்திருக்காங்க. அந்த 9 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விட வேண்டும். அதற்கு பிறகு வருபவர்களது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விடயமும் கூறப்படுகின்றது. நாளைய தினம் நண்பகல் 12 மணியுடன் கட்டுப்பணம் செலுத்துவதும் நிறுத்தப்படும். அதற்கு பிறகு நீங்கள் கட்டுப்பணம் செலுத்த முடியாது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் 2019ஆம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ச வெற்றி பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 35 போட்டியாளர்கள் இருந்தார்கள், ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருந்தார்கள், 35 பேர். ஆனால் இப்பொழுது தொகை 32ஆக வந்திருக்கிறது. சரி, அதையும் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் அது யார் யார் என்று. பெருந்தோட்ட ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழக்கை மீள பெறச் செய்வதாக ஜனாதிபதி ரணில் உறுதி. வடிவேல் சுரேஷ் தகவல். பெருந்தோட்ட ஆசிரியர் உதவியாளர் நியமனம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மீள பெறச் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். அத்தோடு பெருந்தோட்டங்களை கிராமங்களாக்குவதற்கு முன்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கூறப்பட்டதை போன்று 7 பர்ச்சஸ் காணியை வழங்குமாறும் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஆகிய வடிவேல் சுரேஷ் தெரிவித்திருக்கிறார். இப்போ வடிவேல் சுரேஷ் நிலைமை எல்லாம் என்ன ஆகும் ஒன்று தெரியாது இல்லையா? தேர்தல் காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்கே போய் வாக்கு கேட்கறது?
அங்கே சஜித் பிரேமதாசையோட போகையில்லாது. அவர் ஏற்கனவே வர வேணாம்னு சொல்லிட்டார். இங்கே மொட்டு கட்சிக்கும் போகையில்லாது. மொட்டு கட்சியில் எடுக்கவும் மாட்டாங்க. ஐக்கிய தேசிய கட்சி என்று ஒன்று இல்லாமலே போய்விட்டது. யானையே காணையில் தேடுறாங்க இங்கே யானைன்னு சொல்லி. இப்படி இருக்க நேரம் இந்த வடிவேல் சுரேஷ், அரேன் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்காரர் இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க? பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, இது உனக்கு தேவையா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். சரி, சஜித் தமிழர் முற்போக்கு கூட்டணி 48 அம்ச திட்டத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்து. எத்தனை ஒப்பந்தம் ஐயா நீங்கள் கைச்சாத்துன்றீங்க? மனோ, திகா, உதயா கையொப்பம். தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கையெழுத்தானது. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் சஜித் பிரேமதாசவுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர் திகாம்பரம், உதயகுமார் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். சரி, ஏற்கனவே இவங்க கடந்த 8ஆம் தேதி மேடையில் ஏறி, சுகததாச உள்ளரங்கில் மேடையில் ஏறி, நாங்கள் ஒப்பந்தத்திலே, அதாவது என்ன ஒப்பந்தம் என்றால் அது வேறு ஒப்பந்தம், அது ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி இணைந்து கொண்டதற்கான அல்லது கட்சிகள் இணைந்து கொண்டதற்கான ஒப்பந்தம். இது என்ன ஒப்பந்தம்? ஃபோட்டோவில் ஒரு படமும் வெளியாக இருக்குது. தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று கொழும்பிலே கைச்சாத்திட்டப்பட்டது. அதில் சொல்கிறாங்களாம், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில், அல்லது நாங்கள் கைச்சாத்திட்ட அந்த ஒப்பந்தம் இங்கே இல்லை, அந்த ஒப்பந்தத்திலே இருக்கிறது, அமைச்சு பதவிகளை பற்றி நாங்கள் கேட்கவில்லை, எங்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதங்களை பற்றி கேட்கவில்லை, மலையக மக்களது அபிவிருத்திக்காகத்தான் இந்த ஒப்பந்தத்திலே முழுமையாக இருக்கிறது. அதாவது அந்த ஒப்பந்தம் முழுவதுமாக இருக்கிறது மலையக மக்களின் அபிவிருத்தி தொடர்பாக. அங்கே அமைச்சு பதவி, எத்தனை கேபினட் அமைச்சர் பதவி, எத்தனை இராஜாங்க அமைச்சர் பதவி, எத்தனை திணைக்களங்களின் தலைவர்களாக இப்போது மனோ கணேசன், திகாம்பரம், உதயகுமார், வேலுக்குமார், ராதாகிருஷ்ணன் பின்னாடி இருப்பவர்களுக்கு கிடைக்க போகின்றது, அதை பற்றியெல்லாம் இல்லை. இது உங்களுக்கு தெரியாது, அவங்கெல்லாம் இந்த மலையக மக்களுக்காக உயிரையும் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் செயற்படுறாங்க. உண்மையில் அவங்கள நாங்கள் பாராட்டணும். என்னடா பாருங்கள், அவங்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியம் இல்லை, அவங்களுக்கு மலையக மக்களை அபிவிருத்தி அடைய வேண்டும். மலையகத்திலிருந்து ஒரு 100 டாக்டர், 100 என்ஜினியர், 100 முக்கியமான துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நியமிக்கணும். அதுதான் அவங்களுடைய கனவு. அவங்களுடைய கனவு மேம்பட வேண்டும். நாங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது, பார்க்கலாம். இது ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி சஜித் பிரேமதாசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டதை பார்த்தோம். அப்போ நீங்கள் மனோ கணேசன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய சகோதரர் பிரபா கணேசன், அவர் பிரதி அமைச்சராக இருந்தவர். கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பாடசாலைகளுக்கு பலவிதமான உதவிகளையும் செய்தவர். இப்போ அவர் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச தரப்போடு செயற்பட்டார். கடந்த தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டார். இந்த தேர்தலில் அவர் என்ன செய்ய போகின்றார்? சஜித் பிரபா கணேசன் இன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுடன் பிரபா கணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணி இன்று செவ்வாய்க்கிழமை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளது. கொழும்பு சினமன் லேக் சைட் ஹோட்டலில் மாலை 4 மணி அளவில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் பிரபா கணேசன் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. மனிதநேய மக்கள் கூட்டணியின் பதிவு செய்யப்பட்ட 3 கட்சிகள் உட்பட பதிவு செய்யப்படாத கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் உட்பட மொத்தம் 29 அமைப்புகளின் தலைவர்களும் இந்த உடன்படிக்கையிலே கைச்சாத்திடுகின்றனர். கடந்த 8ஆம் தேதி ஐக்கிய மக்கள் கூட்டணி கைச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பு சுகதாச உள்ளரங்க அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரபா கணேசன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்த போதிலும் அன்றைய தினம் அந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கவில்லை. அன்றைய நிகழ்வில் பிரபா கணேசன் கலந்து கொண்டிருக்கு. இப்போ பிரபா கணேசனும் வந்துட்டார். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க போகின்றார். அப்படி என்றால் கொழும்பு மாவட்டத்திலே பிரபா கணேசனுக்கு வாக்கு கேட்பதற்கு அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் கூட்டணி பட்டியலில் பிரபா கணேசனுக்கு இடம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தினர். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை திங்கட்கிழமை, அதாவது நேற்று வரை 32 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 16 வேட்பாளர்களும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 1 வேட்பாளரும், சுயேட்சை வேட்பாளர்களாக 15 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள வாசிக்க போனால் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடும். இறுதியாக கட்டுப்பணம் செலுத்தியவர் யார் என்றால் பா அரியநேத்திரன் அவர்கள்தான் தமிழ் பொது வேட்பாளர். இறுதியாக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார், இன்னும் செலுத்துவார்கள். சரி, இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ச உங்களுக்கு போட்டி தானே என்று பிரசன்ன குணவர்தனவிடம் நேற்று கேட்டதற்கு, நாமல் ராஜபக்ச எங்களுக்கு போட்டி இல்லை, இதிலே ஒரு தேரர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்றார், சீலரத்ன தேரர், அவருக்குத்தான் நாமல் ராஜபக்ச போட்டி என்று சொல்கின்றார் பிரசன்ன ரணதுங்க. நாமல் ராஜபக்ச எமக்கு சவால் அல்ல, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எமக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் தான் போட்டி. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச எமக்கு ஒரு சவால் அல்ல. ஜனாதிபதி வேட்பாளர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரருக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் தான் போட்டி என்று பிரசன்ன ரணதுங்க சொல்கின்றார். பிரசன்ன ரணதுங்க சொல்கிறாரு, நான் மஹிந்த ராஜபக்சவது ஆதரவாளர், சரியா, அதற்காக அந்த குடும்பத்தில் வாரவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ண முடியாது, ஆதரவு தெரிவிக்க முடியாது என்று நேற்றைய தினம் பிரசன்ன ரணதுங்க கூறினார். சரி, அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அதை அவங்க பார்த்து கொள்ளட்டும். சரி, இந்த வாகனம் ஓட்டி கொண்டு போகும்போது தூக்கம் வந்தால் தயவு செய்து நின்று ஒரு இடத்துல வாகனத்தை தரைத்துட்டு கொஞ்சம் நேரம் நித்திரை செய்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் போங்க. நீங்கள் போய்ட்டு ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை, சரியா. நேற்று ஒரு ஆட்டோ சாரதி ஆட்டோவை செலுத்தி கொண்டு போகும்போது பின்னாடி ஒரு குடும்பமே இருந்திருக்குது, நித்திரை வந்திருக்குது. அந்த நித்திரை கலக்கத்தில் அவர் நேரடியாக சென்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் மோதி 3 பேர் உயிரிழந்தார். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியுடன் முச்சக்கர வண்டி மோதி கோர விபத்து, 4 மாத குழந்தை உட்பட 3 உயிரிழப்பு, 3 பேர் காயம். வேவல்தெனிய பகுதியில் சம்பவம். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் வேவல்தெனிய பகுதியில் நேற்று நண்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 மாத குழந்தை உட்பட 3 உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்தனர், படுகாயமடைந்தனர். எனவே தயவு செய்து ரொம்ப அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள். சரி, ஒரு 16 வயது மாணவியை 18 மாணவர்கள் ஒரு வருடமாக துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். இது வெளிநாட்டில் இல்லை, இலங்கையில் தன்மல்வில பிரதேசத்தில் மாணவியை துஷ்பிரயோகம் செய்த 18 மாணவர்கள் உட்பட 19 பேர் கைது. 22ஆம் தேதி வரை விளக்க மறியலில். 16 வயதான பாடசாலை மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 19 பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று திங்கட்கிழமை வெள்ளவாய நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட்ட போது நீதிவான் இந்த அறிவிப்பை விடுத்தார். சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது இதுவும் நம்ம நாட்டில் தான் நடக்கின்றது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க யாருக்கு ஆதரவு? தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் இவரையும் நான் ஆதரிக்கவில்லை, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறினார். அவர் மைத்ரிபால சிறிசேனவை கட்சியின் தலைவராக நீக்கிவிட்டு நிவால் சிறிபால சில்வாவை அவர் களமிறக்கினார். அவர் என்ன செய்துட்டார், நான் ரணில் விக்ரமசிங்கேக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறேன் என்று சொல்லி போயிட்டார். அதனால் இவங்க யாருக்குமே ஆதரவில்லை என்று கூறிவிட்டார்கள். சரி, இன்றைய சிங்கள பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகிறோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இதுதான். மந்திரிலா விசக் வத்கம் பிரகாஷதீமே எரலா பிரகாஷதீமே, அதாவது மந்திரிகள் தங்களது சொத்து மதிப்பை வெளியிட 20 மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இருந்து பின்வாங்கி விட்டார்கள். இன்னும் அவர்கள் அந்த சொத்து மதிப்பை வெளியிடவில்லை. 31ஆம் தேதிக்கு முதல் வெளியிடவில்லை என்றால் ஒன்று சிறை, இல்லாவிட்டால் தண்டப்பணம். திசைக்கட்டகளின் நொதுன்னோத் எக்கோஹிரே நேத்தாம் தட் என்ற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையில் செய்தியை பார்க்கலாம். தனமல்வில சிசுவி அபயோஜன சித்தியட்ட சிசுன் விசியக்காக் ரிமான். தலமல்வில மாணவி துஷ்பிரயோகம் தொடர்பாக 21 மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாசல் விதுவல்பதி வரையாத் சம்பந்த உவாத் விமர்சனையாக். பாடசாலையின் அதிபரும் இதில் தொடர்பாக என்று விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. சரி, அடுத்த செய்தியாக இன்றைய அருண பத்திரிகையில் செய்தி. அதிகரண நியோகிய நொத்தகா பார் லைசன் தெசியகட்ட இறைவ பெமினில்லாக். நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாமல் பார் லைசன்ஸ் 200க்கு தொடர்பாக அல்லது 200க்கு எதிராக முறைப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
பார் லைசன்ஸ் கொடுக்குறாங்களாம், கொடுத்து ஆதரவை பெறுறாங்களாம், யாருன்னு தெரியலை. சரி, அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகை. වතු කම්කරුවන්ට රුපියල් 1700ක් දීම සම්මතයි. පර්චස් 8ක නිවසේ උරුමයත් වතු තරුණ තරුණියන් 2300කට குரு பத்வீமத் தீமட்டத் එකඟතාව. அதாவது 8 பர்ச்சஸ் காணியின் உரிமையும் அதே போன்று 2300க்கும் அதிகமான ஆசிரியர் உதவியாளர்களை நியமிக்கவும் தீர்மானம் என்ற செய்தி இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவையின பத்திரிகையை பார்க்கலாம். திவையின பத்திரிகையில் விசா போலிமேன் சஞ்சாரகையோ ஹெம்பத், அதாவது ஆன்லைன் விசா மூலமாக வெளியிடப்படும் விசாக்கள் மூலம் விசாவை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வரிசை, நீண்ட வரிசை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது விமான நிலையத்திலே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 2 செய்திகள் வெளியாக இருக்கின்றது. தனமல் வில பாசலக்க சிசுன் விசியக்காக ரிமான் என்ற செய்தியும், குருநாகல ரோகலேதி எதியட்ட கத்துரென் எண்ணாட்ட வைத்திய வரையாட்ட வந்திகவன்னவை, அதாவது குருநாகல வைத்தியசாலையில் நர்ஸ் தாதிக்கு கத்திரிக்கோளால் குத்திய, எனக்கு குத்துப்பட்டு கத்திரிக்கோளால் குத்திய டாக்டருக்கு நட்டையீடு கொடுக்க சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.